லாஸ்ட் மந்த் கோத்தகிரி போனப்போ டீ ஃபேக்ட்ரியிலேருந்து டீ பவுடர் வாங்கிட்டு வந்திருந்தோங்க. எனக்கு ரொம்ப நாளாகவே அது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசை. அம்மா காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. சரி காலிஃப்ளவர் சில்லியும் டீயும் போட்டு குடிக்கலாம், ஈவினிங் நல்லாயிருக்கும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணேங்க. கடையில் வாங்குற மசாலாலாம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறதே போட்டாச்சு. கருவேப்பிலை மட்டும் வேணும்னு சொல்லி போய் பொரிச்சிட்டு வந்தாச்சுங்க. நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு டீ போட்டுடலாம், காலிஃப்ளவர் சில்லி பொரிச்சோன்னே அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அது ஒரு 40 மினிட்ஸாவது மேரினேட் ஆனால் தான் நல்லாயிருக்கும். இப்போவே பொரிச்சேன்னா நல்லா இருக்காது அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி வந்து 5:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. சரி ஓகே கொஞ்ச நேரம் மேரினேட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி டீ போட்டு வச்சுட்டு போயிட்டேங்க. போய் பார்த்தா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஈவினிங் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் டின்னராகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் சில்லியாக டின்னராக சாப்பிட்டு கதை தான் அன்னைக்கு. அப்பாலாம் லேட்டாக டீ குடிக்கவே மாட்டாங்க. பட் அந்த அன்னைக்கு நைட்டு டீயும் காலிஃப்ளவர் சில்லியும் தான் டின்னராகவே சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு. பட் எப்போயாவது ஒரு நாள்னா ஓகே, பட் அடிக்கடி இப்படி பண்ணக்கூடாது. பட் அம்மா வேற பாக்கியலட்சுமி சீரியல்லாம் பார்த்துட்டு தான் எல்லாம் பண்ணுவாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து அன்னைக்கு உட்காந்து சீரியல் பார்த்தேங்க. பாய் பாய்.